நோக்கத்தை நிறைவேற்றாத வேளாண் பட்ஜெட் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கான கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய், கரும்புக்கான கொள்முதல் விலை டன்னுக்கு 4500 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது என்றும், ஆனால் அது குறித்து எந்த அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாவதை தடுக்கவும் கிடங்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தி வருகிறது என்றும், ஆனால் அதற்கான திட்டங்களை அறிவிக்காத அரசு 43,500 விவசாயிகளுக்கு 10 கோடியில் தார்பாய்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது எனவும், 2298 ரூபாய் மதிப்புள்ள தார்பாய்களை கொண்டு பல டன் எடையுள்ள நெல்லை எவ்வாறு நனையாமல் பாதுகாக்க முடியும் என்பது தெரியவில்லை என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மொத்தத்தில் உழவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வேளாண் பட்ஜெட் என்று விமர்சித்துள்ளார்.